படம் பெருசு. சரி, பெரியவங்களுக்கான படம்னு நினைக்கிறேன். ஏதோ அட்வைஸை போட்டுட்டு நம்மளை உரிச்சு சொங்க விட்ற போறாங்கன்னு பார்த்தோம்னா சிறுசுங்க பார்க்குற மாதிரி படம் பண்ணியிருக்காப்புல இளங்கோராம். அவர் ஏற்கனவே இலங்கை டைரக்டர் போல இருக்குது. அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த கதை எடுத்து இதுலேயும் ஜெயிச்சிட்டாரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா வயகரா ஒரு பெரிய ஒரு சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப அப்படிருந்தே ஒரு மாதிரியா குளிக்கிறத பார்க்குறது அது மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது அவர்கிட்ட. வயகரா சாப்பிட்டோன்னா ஹார்ட் அட்டாக் செத்துறாரு. நட்டுக்கிட்டே நின்றுச்சு. அதை வந்து இப்படியே பணத்தை கொண்டு போனோம்னா ஊரெல்லாம் கேவலமாக பேசும். அதை வந்து அமுக்கி விடணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும், அதுவும் யாருக்கு தெரியாமல் இதை மடக்கி விடணும். மடக்கி விட்டால் தான் நம்ம பணத்தை எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து 2 மயங்களை சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 மருமக சேர்ந்து என்ன கட்டப்படுது. பொண்டாட்டி எவ்வளவு அந்த மானத்தை நம்ம காப்பாற்றணும் போராடுறது கதை. உண்மையிலே அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினான்னு தெரில. அவ்வளவு ஒரு கண்டென்ட் தான். வேற இந்த ஃபயர் படம் மாதிரிலாம் வந்து கிளாமர் சீன்லாம் இல்லை. இந்த கண்டென்ட் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணது இருக்கு இல்லையா, அந்த காமெடி ஸ்க்ரீன் பிளே. நான் நினைச்சேன் ஒரு 20 நிமிஷத்துல இந்த மேட்டர் சொல்லி முடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சா கண்டென்ட்டே அதுதான். இது மாதிரி கமிஷன் வந்ததே இல்லை. ஒரே ஒரு படம் வந்திருக்கு, நாகேஷ் படம். எனக்கு வேற தெரிஞ்சு நாகேஷ் படம் வந்திருக்குது. அது என்ன படம்னு தெரியல. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. மெட்ராஸ்ல வந்து ஒரு பஸ் ஆரம்பிக்கும். அதுல ஏறி உட்காருவாங்க. பாண்டிச்சேரியில போய் அந்த படம் வண்டி நிற்கும். அதோட படம் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த படம். அந்த பணம் ஸ்டார்டிங்லேயே வந்து பணமாயிடுறாரு பெருசு. அதுக்கப்புறம் பாடையை எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்குறாங்க. அதே படம் இவ்வளவு லென்த்து காமெடியை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்கும். 50 வருஷம் இருக்கும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி படம். அதுக்கு அடுத்து இந்த படம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மலையாள படம் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. அவங்களா வெளியில கிளை கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வருவாங்க. அவன் ஆபீஸ்ல வேலை பார்த்தா, அம்மா மக வந்து அங்க இருந்தா அங்கே போகும். என்னமே இல்லை. அந்த டெப்த் வீடு தான் ஆரம்பத்துல காமிச்சாதே. டெப்த் வீடு, அதாவது இறந்தாருல அவருடைய வீடு கடை. கடைசியில் போய் சுடுகாட்டில் புறைக்கிறாங்க. அதோட படம் முடிச்சு. ஆட்ஸ்அப் சொல்லணும். காமெடிலாம் செம்ம காமெடி. நல்லவே ஒரு கடை. யூத்ஃபுல்லான காமெடி. அதே சொல்லல பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு படம் பார்க்க முடியாது. ஆனா நிச்சயமா லவ்வரோட கூட்டு வந்து பாத்தீங்கன்னா அவளும் கிடையாது சிரிப்பா, இவங்களும் கிடையாது சிரிப்பாங்க. அதுதான் இப்ப விட்டுருங்க. அடுத்த ஷோலாம் ஃபுல் பண்ணுவாங்க கண்டிப்பா. ரிலீஸ் சனி ஞாயிறு அவங்களுக்கு ட்ரீட் தான். எல்லாருக்கும் ஈக்குவல். ஐயோ முடியவே முடியாது. காமெடினா நம்ம கிரேசி மோகன் சாரோடைய ஷோ பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு கேரக்டர் வந்து கவுண்டர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டெத்துக்கு விசாரிக்க இன்னொரு கேட்கணும். அது பார்த்துக்கிட்டு அது காமெடி பண்ணும். அப்படிமா பின்னிருப்பானுங்க படத்தை. என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான். எட்டின் கிங்ஸ்லி இந்த படத்தில் தான் உருப்படியா பண்ணியிருக்காரு காமெடி. அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றாப்புல. அது மாதிரி முனிஷ்காந்த் வழக்கம் போல நல்லா பண்ணிருக்காரு. பாலசரவன் இந்த படத்தில் விளையாண்டுருக்காப்புல. ஆனா எல்லாத்தையும் வைபவையே தூக்கி சாப்பிட்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அண்ணன் சுனில். செம்ம யதார்த்தம். மூத்த மையன். அவன் வந்து இந்த மானத்தோட அப்பாவை போயிட்டாருன்னா நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அதுக்கு பரித வைக்கிற சீன் இருக்குல்ல, ரொம்ப நல்லா பண்ணி. ஆனா எங்கேயும் சென்டிமெண்ட்லாம் எதிர்பார்த்து வராதிங்க. ஒரு லைன் காமெடி, 1 லைன் காமெடி, ஏ காமெடி. அதுதான் பெருசு படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஒரு ஏ கண்டென்ட் தான். ஊர்ல வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. பட் அவருக்கு வந்து நட்டுட்டு நிக்குது. ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கணும். ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த தெரியாம எப்படி எரிக்கிறாங்கன்னா படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். படத்தோட ஸ்க்ரீன் பிளே சரி, அந்த ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் என்ன ஒரு இஷ்யூனா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சீன்ஸ் நல்ல காமெடியான சீன்ஸ். பட் அந்த டைமிங் வந்து காமெடி சுத்தமாக ஒரு கோட்டால. ஏன்னா நம்ம அந்த டைலாக், இந்த டைலாக், கவுண்டர், இந்த டைலாக்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் டேரக்டர் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைப்பை நடிக்க வச்சிருக்காரு. ரொம்ப அந்த நெல்சன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக டார்க் ஹியூமர் ஸ்டைல்லே போயிருக்காரு. ரெகுலர் ஹியூமர் மாதிரி டக்குன்னு கவுண்டர் போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால படம் வந்து சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஆசச் கொஞ்சம் லேகாக இருக்கு. கிளைமேக்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு காமெடி இருந்துச்சு. பட் அந்த காமெடி கூட அந்த ஓப்பனிங்ல அந்த காமெடி நல்லா இருந்து அதை ரொம்ப ஒரு லென்த் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை நம்பி எடுத்த படம். பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து படம் டோட்டலாகவே லேக்காக இருக்கு. இந்த படத்தில் சொல்ல வர கருத்து வந்து ஒரு தவறான கருத்தாக இருக்கு. வாழ்ந்த இந்த ஆளுமை தான் வாழணும், செத்த இந்த ஆளுமை தான் சாகணும்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்டாட்டி வச்சிருக்காரு. ஸோ இப்படியா ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ இதை வந்து ஒரு மெயின் கருத்தாக இந்த படத்தில் சொல்றாங்க. அது ஒன்று தப்பா தெரியுது. மற்றபடி டெக்னிக்கலாலாம் படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகுது படத்துக்கு ஒரு மேஜர் மைனஸ். அது டோட்டலாக படத்தை வந்து கவுத்துச்சு. பயங்கர லேக் ப்ரோ. ஏன்னா காமெடி நம்பும் போது நீங்கள் அந்த சீனில் வேற கண்டென்ட் பெருசாக இருக்காது. ஸோ வெறும் அந்த காமெடி தான் நம்ம நம்பி அந்த சீனை வந்து அடுத்த சீனுக்கு போகிறதுக்கு பார்க்குறோம். ஸோ காமெடி அதில் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற போது நம்மளுக்கு அது லேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த டயலாக் இருக்குங்கிறது நம்ம இன்டெரக்டாக ஓகேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இருந்தாலும் அந்த சிரிப்பு வராதனால நம்மளுக்கு அது ஒரு லேக்கு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்பவே லேக்காக இருக்கு. கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அந்த சீக்கிரம் முடிக்காம இன்னும் கொஞ்சம் லென்த்தா பண்ணனால
ஸ்டார்டிங்ல அந்த சீன் நல்லா இருக்கு, அது கொஞ்சம் லேக்கா வந்து முடியுது. நான் என்ன நினைச்சேன், இந்த படத்துல வந்து ஒரு அப்பனை வந்து சிஜே சாஸ்திரி வீட்டுக்கு போவாங்க, அவருக்கு ஆஸ்மா இருக்கும், கேன்சர் இருக்கும், அதுக்கோசம் மகனுங்க காப்பாத்துறத படம் நினைச்சேன். ஆனா செத்தா இப்படிதான் சாவணும். எப்படி சாவணும்? மனுஷன் ஒருத்த வாழ்ந்ததுக்கு ஒருத்த இறந்தாருன்னா ஒரு சாவு இருக்கும், நான் சொல்லுவேன். ஆனா இப்படி ஒரு சாவை நான் பார்த்தது இல்லை, இப்படி ஒரு காமெடி படம் நான் பார்த்தது இல்லை. புரியுதுங்களா சொல்றது? பெருசுனா எல்லாத்துக்கும் பெருசு. சரி, வைபவ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சுக்கிறா மனுஷன். வைபே, இனிமேல் கிரிக்கெட் பேட்ல அந்த படத்துல நடிக்காத. இயல்பாவே உனக்கு நல்ல காமெடி வருதுன்னு இந்த படத்துல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ குடிகாரனா இருந்து அதை காமெடியா கொண்டு போடுறது பெரிய விஷயம். நீ உண்மையில நல்லா நடிச்சுக்கிறப்பா. அந்த ஓல்ட் டீம் நல்லாவே நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் பார்த்தா கிரேசி மோகனோட ஸ்டாண்டர்ட் காமெடி மாதிரி தான் இருக்குது இந்த படம். அது விட்டு கொடுக்காம எல்லாருமே சாமிநாதன் கிட்ட இருக்குது, முகேஷ் கிட்ட, எல்லாருக்கிட்டுமே டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கொலை என்ன நடக்க போகுது நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு படத்துல. ஆனா அடுத்தது யார் சிரிக்க வைக்க போறாங்களோ அந்த படத்துல இருக்குது. அது நீங்க ஏ சர்டிபிகேட் நீங்க கொடுக்க முடியாது அந்த படத்துல. ஏன்னா இதுல 2 கிக்ஸா வைபோட காதல நடிச்சுக்குது. அப்போ ஏ ஆயிடுமா? அந்த பொருளை பாக்குறா போல, எந்த பொருளும் கேட்காத. புரியுதா? அந்த பொருளை பாக்காரு. ஆமா, பெருசு உடைய பொருளை பார்க்காத. அவர் செயின் போட்டுக்கிறாரா, மோதிரம் போட்டுக்கிறாரா, வாட்சை போட்டுக்கிறாரா, செத்த பேர் அது கொடுப்பாரா பார்க்காத. நீ அதை பார்க்காத. புரியுதா சொல்றது? அதான் கதை.